வணக்கம் சார். ஜோதிடத்துல லவ் மேரேஜ் யாருக்கெல்லாம் நடக்கும்? அரேஞ்ச் மேரேஜ் யாருக்கெல்லாம் நடக்குங்கிறத சொல்ல முடியுமா? காதல் திருமணம் நடைபெறுமா? இல்ல நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடைபெறுமான்றது ஒரு ஜாதகத்த வச்சு நம்ம பார்க்கலாம். இது வந்து சில பேருக்கு கொடுப்பனை சார்ந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்க காதல் திருமணம் தான் கண்டிப்பா பண்ணுவாங்க. இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தான் கண்டிப்பா பண்ணுவாங்க. மாமா பொண்ணையோ, இல்ல அத்தை பையனையோ கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த மாரியான அமைப்புகள் ஒரு கொடுப்பனை ரீதியா இருக்கும். சிலது வந்து தசாபுத்தி ரீதியா டக்குன்னு வந்து இயங்கிட்டு போயிடும். இவங்கலாம் லவ் பண்ணுவாங்களான்ற மாரி இருக்கும். ஆனா திடீர்னு வந்து ஒரு 1 வருஷத்துல டக்குன்னு லவ் பண்ணி அந்த கல்யாணமும் டக்குன்னு நடந்துட்டு போயிரும். இது வந்து புத்தி சார்ந்தும் சில நேரங்கள்ல நடக்கும். அந்த கொடுப்பனைய நடத்தக்கூடிய கிரகங்களோட அமைப்புகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்களுக்கு தான் இந்த மாரி புத்தியில டக்குன்னு நடந்துட்டு போயிரும். எல்லாமே அவங்கவங்க ஜாதகத்துல நம்ம அத பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்ப காதல் திருமணம் நடைபெறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட 5ஆம் பாவம், 7ஆம் பாவம் தொடர்பு இருந்ததுன்னா, அவங்களுக்கு காதல் திருமணம் நடைபெறும். இதுல வந்து சுக்கிரன் இந்த மாரி கிரகங்கள் தொடர்பு இருக்கும்போது கண்டிப்பா நடக்கும். ஒருத்தருக்கு 5ஆம் பாவம் 4, 10 தொடர்பு இருந்ததுன்னா, காதல் கட் ஆகும். ஒருத்தருக்கு வந்து 5ஆம் பாவம் 3, 7 இந்த மாரி தொடர்பு இருந்ததுன்னா, வீட்ட விட்டு ஓடி போயிருவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஒருத்தருக்கு வந்து 5, 9 தொடர்பு இருந்ததுன்னா, திருமணம் ஆன நபர லவ் பண்ணுவாங்க. இந்த மாரி நம்ம பார்த்துக்கலாம். இப்ப நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 7ஆம் பாவம் 5, 11 தொடர்பு இருக்கும்போதோ, அவங்களுக்கு லக்ன கொடுப்பனையே நல்ல தொடர்புகள் இருக்கும். அந்த அரேஞ்ச் மேரேஜ்க்கு உண்டான தொடர்பு. அவங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும். வீட்டில் பெற்றோர்களோட சம்மதத்தோட நடக்கும். 4ஆம் பாவம், 7ஆம் பாவம் தொடர்பு இருந்ததுன்னா, அத்தை பையனையோ, மாமா பையனையோ கல்யாணம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சொந்தத்தில திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். இதுல இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. அத வந்து நான் முழுமையா ஒரு வீடியோவா போடலான்னு இருக்கேன். கண்டிப்பா பாருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு வந்து இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பா கிடைக்கும். நன்றி, வணக்கம்.